أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وفي أنفسكم أفلا تبصرون. وقال نبينا صلى الله عليه وسلم: أفلا أن نكون عبدا شكورا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் படைத்த படைப்பினங்களே சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக நம்மவர்களை படைத்து அவனை புரிந்து வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நாமெல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளிலே, புத்தாண்டினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே, ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய 10வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆஷூரா நாள் மிகப்பெரிய சிறப்புகளை பெற்ற நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பல்வேறு நபிமார்களுக்கு இந்த நாளிலே பல வெற்றிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். இந்த ஆஷூரா நாள் ஜும்மாவுடைய நாளிலே வந்திருக்கின்றது. ஆஷூரா நாள் என்பது ஒரு சிறந்த ஒரு நாள். அதே போன்று ஜும்மாவுடைய நாளும் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளாக, அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நாள் ஒரு சிறப்பிற்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே நல்ல பல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக அழகான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எவ்வளவோ நியமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் கொடுத்திருக்கின்ற நியமத்துகளை நாம் என்ன ஆரம்பித்தோம் என்று சொன்னால், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், லா துஹ்ஸூஹா, அந்த நியமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அற்புதமாக சுட்டி காண்பிக்கின்றார். ஒரு மனிதன் காலையிலே கண் விழித்ததிலிருந்து இரவிலே தூங்கப் போகின்ற வரை அவன் எத்தனையோ நியமத்துகளை பல்வேறு முறையிலே அவன் அனுபவித்துக் கொண்டு வருகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்கு கேட்டும் கேட்காமலும் அல்லாஹ் தஆலா எவ்வளவோ நியமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த நியமத்துகளை எல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கின்றான். பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சுட்டி காண்பிக்கின்றான். சூரத்துல் வாக்கியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய நியமத்துகளை அல்லாஹ் சுட்டி காண்பிக்கின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டுவான். அதாவது அஃபராய்தும் மா தும்னூன். அல்லாஹ் கேட்கிறான், நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். வாக்கியா என்ற சூறாவை பாருங்க. அஃபராய்தும் மா தும்னூன், நீங்கள் உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையிலே இந்திரியத்தை பாய்ச்சுகிறீர்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தீர்களா? அன்தும் தஹ்லுகுனஹு அம் நஹ்னு ஸாலிஹூன், அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அற்புதமாக சொல்லி காண்பிக்கின்றான். சிந்தனை தூண்டுவதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அற்புதமாக கூறுகின்றான். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு குழந்தையை கொடுக்கிறான். அது ஒரு நியமத்தாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையை உருவாக்குவதற்காக நாம் என்ன முயற்சிகளை செய்தோம், அதற்காக நாம் என்ன முயற்சிகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் எதுவுமே கிடையாது. அந்த கர்ப்பாறையிலே அந்த இந்திரிகள் பாய்ச்சப்பட்ட பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த குழந்தையை அந்த கர்ப்பாறையிலே அல்லாஹ் தஆலா வளர வைக்கின்றான். அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகளை
விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து உறுப்புகளை அழகான முறையில் கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அந்த குழந்தையை அழகான முறையில் வடிவமைக்கிறான், உருவமைக்கிறான், அல்லாஹ் அழகாக படைக்கிறான். சிந்திச்சு பாருங்க, அந்த குழந்தையை உருவாக்குவதற்காக நாம் சாப்பிடுவதற்கு அந்த குழந்தையுடைய தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டின் மூலமாக அந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஏற்படுகிறதா? எதுவுமே கிடையாது. அந்த சாதாரண அற்பத்திலும் அற்பமான அந்த இந்திரிய துளி, எடை கூட போட முடியாத அந்த இந்திரிய துளி உள்ளே பாய்ச்சப்படுகிறது. ஆனால் சில மாதங்கள் கழிந்த பிறகு வரும் பொழுது 3-4 கிலோ எடை கொண்ட ஒரு குழந்தையாக அங்கே வெளிவருகிறது. அதற்காக நாம் என்ன முயற்சி செய்தோம்? அந்த குழந்தையை வளர்வதற்காக அந்த தாய் ஏதாவது முயற்சியில் மேற்கொள்கிறதா? எதையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சாதாரண நாட்களை விட அந்த கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அந்த தாயுடைய சாப்பாட்டின் அளவு குறைந்து விடும் இல்லையா? மற்ற நாட்கள்ல நல்ல திரகாந்திரமான உணவுகளை சாப்பிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைகள் கர்வான உருவாகின்ற சமயத்திலே அந்த தாயுடைய சாப்பாட்டின் முறைகளும் மெத்தடும் அப்படியே மாறிவிடும். எதுவுமே சாப்பிட முடியாது. சாப்பிட பொருள்லாம் ஜீரணிக்காமல் அது வெளியே வரும், வாந்தியாக வெளியே வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்றுமே இல்லாத ஒரு இந்திரிய துளியை படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா இவ்வளவு எடை கொண்ட ஒரு குழந்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ் வெளியாக்கிறான்னு சொன்னார், உருவாக்கிறான்னு சொன்னார். இங்கேதான் அல்லாஹ் கேட்கின்றான், அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அந்த குழந்தையை நீங்கள் படைக்கிறீர்களா இல்ல நாம் படைக்கிறோமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நம்முடைய குழந்தை தான், நம்முடைய பிள்ளை தான், நாம உருவாக்கல, அல்லாஹ் உருவாக்குகிறான், அல்லாஹ் படைக்கிறான். நீங்கள் நன்றாக கவனிங்கள். ஒரு எடை மெலிந்த ஒரு மனிதர் இருக்கிறார், எடையே இல்லாம ஒரு மெலிந்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் நினைக்கிறார் நம்ம உடல் எடையை கூட்டணும், உடலை எடையை கூட்டணும் என்று சொல்லி எதையெல்லாமோ சாப்பிடுகிறார். நிறைய மாத்திரை சாப்பிடுறாரு, நிறைய ஃபுட் எடுத்துக்கிறாரு, நிறைய பழங்களை சாப்பிடுறாரு. ஒரு 3-4 கிலோ எடையை கூட்டுவதற்காக என்னெல்லாமோ சாப்பிடுறாரு, எதெல்லாமோ முயற்சிகள் மேற்கொள்றாரு. ஆனா எடை போட மாட்டேங்குது. எடை கூடுதா? எவ்வளவோ சாப்பிட்டு பார்த்தப்பா, என்னெல்லாமோ சாப்பிட்டேன், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், யாரையெல்லாமோ பார்த்தேன், எதையெல்லாமோ செய்தேன், எனக்கு 2-3 கிலோ எனக்கு கூட மாட்டேங்கப்பா, என்ன செய்யறதுன்னு அவரு சொல்வார். ஆனா அங்கே பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எடையே போட முடியாத அற்பத்திலும் மாற்றமான சாதாரண ஒரு இந்திரிய துளி அங்கே பாய்ச்சப்படுகிறது. 9 மாதங்கள் கழித்த பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு 3 கிலோ அல்லது 4 கிலோ எடை கொண்ட ஒரு குழந்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெளியாக்கினான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் அங்கே அற்புதத்தை நிகழ்த்துகின்றான். இப்ப எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நபியாரே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை கொடுத்த ஞானத்துக்கு குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, நீங்கள் வளர மாட்டீங்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான். நம்ம உடலை எடுத்துக்கிறேன், உடல் அமைப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் எப்படி எல்லாம் படைச்சிருக்கான் பாருங்க. நம்ம உடலில் எத்தனை உறுப்புகள், எவ்வளவு வேலைப்பாடுகள், எவ்வளவு செயல்பாடுகள், வெளியே தெரிந்த உறுப்புகள் எத்தனையோ, வெளியே தெரியாமல் உள்ள உறுப்புகள் எத்தனையோ இருக்கின்றது. அது என்னங்க நமக்கே தெரியாது. நம்முடைய உறுப்புகள் தான் அது என்ன செய்யுது, என்ன வேலை பண்ணுது நமக்கே தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உடல் உறுப்புகளை அற்புதமாக சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அழகான முறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இயக்கி கொண்டிருக்கிறான். சில உறுப்புகளை வெளிரங்கமாக பார்க்கும்போது அந்த உறுப்புகளுக்கு ரிஷி கிடைக்கும், அந்த உறுப்புகளுக்கு என்ன கிடைக்கும், ரிஷி கிடைக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எத்தனையோ உறுப்புகள் இருக்கு, உள்ளுக்குள்ள எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் அது சில உறுப்புகளுக்கு ரெஸ்டே கிடையாது. 24 மணி நேரம் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படி சில உறுப்புகள் இருக்கு. அது ரெஸ்ட் எடுத்தா நம்ம ஒரே நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஆயிடும். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு புரிந்துவதற்காக நான் சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எவ்வளவு உறுப்புகளை படைச்சிருக்கான். அதுல ஒரு உறுப்பு பாருங்க, கிட்னி. இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான உறுப்பு தெரியுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய நியமத்து இது கிட்னி. அந்த கிட்னியுடைய அருமை, அந்த சிறுநீரகம், அதனுடைய அருமை அது இல்லாதவர்களிடையே கேட்ட, அது இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர் அல்லது அதனுடைய இயக்கம் நிறுத்தப்பட்டு அதனால் சோதிக்கப்பட்ட நபரிடத்திலே கேட்டால்தான் அதன் அருமைகள் நமக்கு தெரியும். எவ்வளவு ஒரு சாதாரண சின்ன ஒரு உறுப்பு தான். டாக்டர் சொல்றாங்க பாருங்க, அதாவது 14 சென்டிமீட்டர் நீளம், 14 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட அந்த உறுப்பு 160 கிராம் தான். தெரியாமே 160 கிராம் தான் அந்த சிறுநீரகம், அந்த கிட்னி. ஆனா எவ்வளவு பெரிய வேலைகள் அதை செய்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
அது அதனுடைய உண்மையான அந்த தாற்பயத்தை நான் விளங்கினோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை தவிர வேறு வழியே இல்லை. அவ்வளவு பெரிய அற்புதங்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவ்வளவு ஒரு நியமத்துகளை தன்னுடைய கருணையை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டுகிறான். என்ன செய்யறது கட்டி நம்ம உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்தத்தை எல்லாம் சுத்திகரித்து சுத்தம் செய்து அது சிரமணி கட்டி என்பதான் சொல்லி காட்டுறாங்க. அதை சுத்திகரித்து அது நம்ம ரத்தத்தை சுத்திகரித்து அழகான முறையில் வெளியே அது ரிலீஸ் பண்ணி இருப்பதாக சொல்லி காட்டுறாங்க. இந்த கிட்னிங்கிறது என்ன செய்யுது, நம்ம அந்த ரத்தத்தில் சேரக்கூடிய அந்த யூரியாக்கள் கழிவு பொருட்கள் தேவையில்லாத யூரியாக்கள் கழிவு பொருட்கள் எல்லாம் அதை வெளியாக்கி ரத்தத்தை சுத்திகரிக்க என்பதா என்ன செய்றாங்க மருத்துவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான வேலையை அது செய்து கொண்டு வருது. 24 மணி நேரம் அது செய்யுது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வருகிறது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். நீங்கள் உங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்கள் உறுப்புகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அற்புதமான ஒரு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நீங்க பாருங்க, அது இல்லாம அதனுடைய செயல் இழக்கப்பட்ட நிலையிலே எத்தனையோ நபர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அது அன்பு நமக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு கிட்னி வேலை செய்யறது சொன்னால் அதற்காக மாற்று கிட்னி கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ஆகும் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த மருத்துவத்துறை. அதை பொருத்துவதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் எந்த விதமான சிரமம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா உறுப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அவனுக்கு சுக்ர் செய்ய வேண்டாமா, அந்த ரப்புக்கு நான் நன்றி செய்ய வேண்டாமா? சிந்திச்சு பாருங்க. நீ பாருங்க, ஒரு மனிதருக்கு அந்த கிட்னியுடைய செயல்பாடு சரியான இல்லை என்று சொன்னால் என்ன செய்யறாங்க, செயற்கையான கருவியின் மூலமாக டயாலிசிஸ் செய்யறாங்க இல்லையா, மலைக்கரைப்பட்டிருப்போம், டயாலிசிஸ் செய்யறாங்க. அது கூட ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. அது மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளவுதான். ஆனா நிரந்தரமான தீர்வு கிடையாது. அந்த டயாலிசிஸ் செய்வதற்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் செலவாகும் என்பதாக சொல்கிறாங்க. எவ்வளவு செலவாகுது? ஒரு தடவை டயாலிசிஸ் செய்யணும்னு சொன்னா, அந்த ரத்தத்தை சுத்திகரிக்க என்று சொன்னால், கருவியின் மூலமாக சுத்திகரிக்க என்று சொன்னால் ஒரு தடவை செய்யறதுக்கு 3000 ரூபாய் செலவாகும் என்பதாக சொல்றாங்க. வாரத்துல ஒரு 3 தடவை செய்யறாங்க. வாரத்துல ஒரு 3 தடவை செய்யணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் செய்யும்போது செலவு செய்யும்போது 3000 ரூபாய் செலவாகும். நல்ல கவனிங்க. அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொஞ்சம் விளங்கி பாருங்க. ஒரு தடவை செய்யறதுக்கு 3000 ரூபாய் செலவாகிறது. அதே மாதிரி வாரத்துல 3 தடவை செய்யும் போது டயாலிசிஸ் செய்யும் போது கிட்டத்தட்ட 9000 ரூபாய் செலவாகும் இல்லையா? அதே மாதிரி அது மாசத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா 36000 ரூபாய் என்ன செய்யுது, செலவாகும். இவ்வளவு நியமத்துக்கு அல்லாஹ் தஆலா பலம் கொடுத்திருக்கான் பாருங்க. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, உணர மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான். இவ்வளவு உறுப்புகள் நிறைய அல்லாஹ் சொல்லி காட்டிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய நியமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அவருக்கு சுக்ர் செய்ய வேண்டாமா, அவருக்காக நேரங்களை ஒதுக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த மன்னர். அவர் மிகப்பெரிய அகண்ட சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரர். மிகப்பெரிய அளவிலே நிலப்பரப்பை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள். அவர் ஒரு சமயம் செய்றாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தண்ணீர் குடிக்கிறாங்க. ஒரு டம்ளர் எடுத்து செய்றாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க. தண்ணீர் குடிக்கிற சமயத்துல பக்கத்திலே இப்னு சமாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேசுறாங்க, தண்ணீர் குடிக்காம தடுத்து நிறுத்துறாங்க. இல்லைங்க என்பதாங்க. மன்னர் கேட்கிறாங்க, என்ன விஷயம் என்பதாக கேட்கிறாங்க. இல்ல, நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க, உலகத்துல எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல. நம்ம ஒவ்வொரு நியமத்துகளையும் அனுபவிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைச்சு பார்க்கணும். இதுதான் சொல்ல வரேன். அப்போ நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க, உலகத்துல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, இந்த தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சமயத்திலே இந்த தண்ணீரை அருந்துவதற்காக நீங்க என்ன விலை கொடுப்பீர்கள்? ஃபபிமா பிகம் குந்த தஷ்தரிஹா, நீங்கள் என்ன விலை கொடுப்பீர்கள் என்பதாக சொல்றாங்க. இப்னு சமாக் கிட்ட கேட்கிறாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்றாங்க, இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, இதுதான் தண்ணீர். இந்த நிலை வறுமையானால் இதற்காக முல்கி என் ஆட்சியுடைய பாதி ஆட்சியை கொடுத்து விட்டு நான் தண்ணீர் குடிக்க சொல்றேன். அது யார் தெரியுமா? அவரு மிகப்பெரிய ஒரு அரசர். அவர் சொல்வாரு, மேகத்தை பார்த்து அவர் சொல்வாரு,
அந்த மன்னர் ஹாரிஷ் பாதுஷா ஷர்பதி கல்வி அம்தி ஹைதி ஷீத்தின்னு சொல்லுவார். அதாவது என்னன்னா, அவர் மேகத்தை பார்த்து சொல்லுவாரு, மேகமே நீ கிழக்கே போனாலும் சரி மேற்கே போனாலும் சரி, நீ எங்கே மழை பொழிந்தாலும் அது என்ன ஆட்சிக்கு உட்பட்ட இடம் என்பதான் சொல்லுவார். எங்க மழை பொழிஞ்சாலும் சரி அது என்ன நாளா தான் இருக்கும், என் இடமா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் மன்னர் ஹாரிஷ் பாதுஷா. என்ன சொல்றாங்க, அந்த தண்ணீர் கிடைக்கலைன்னா என் ஆட்சி பாதி ஆட்சி நான் கொடுத்து சாப்பிட்டு என்பதான் சொல்லுங்க. சரி குடிங்க அப்படிங்கிறாங்க. சரி குடிங்க என்பதான் சொல்றாங்க. குடித்து விட்டார்கள். குடித்த பிறகு அடுத்து கேட்கிறாங்க, அதாவது நீங்கள் தண்ணீரை நீங்கள் அருந்திவிட்டீர்கள், உள்ளே போய்விட்டது, அது நீராக வெளியாக வேண்டும். இந்த சமயத்துல அது யூனியனாக வெளியே வரவில்லை. இந்த மாதிரி சமயத்துல அதை வெளியாக்குவதற்காக, சித்தீராக வெளியாக்குவதற்காக நீங்க என்ன விலை குடிப்பீர்கள்? விமாதா குந்த தஷ்தரி குருஜகா. அந்த சிறுநீர் வெளியாவதற்கு நீங்க என்ன விலை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மன்னர் ஹாரிஷ் பாதுஷா சொல்றாங்க, ஜமீல் முல்கி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சிறுநீரை வெளியாக்குவதற்காக என் முழு ஆட்சி நான் கொடுப்பேன் என்பதான் சொல்லி கேட்டார். சிந்திப்பாங்க, அவ்வளவு பெரிய அரசர், அவ்வளவு பெரிய மந்திரி, மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி, ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீருக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை சொன்னார்னு சொன்னால், அப்போ இப்னு சமாலுக்கு அறிந்து சொன்னாங்க, இவ்வளவுதானா உங்கள் ஆட்சி? உங்கள் ஆட்சி இவ்வளவுதானா? ஒரு டம்ளர் தண்ணீருக்கு கூட உங்கள் ஆட்சி சமமாகவில்லையே, ஈடாகவில்லை என்பதாக சொன்னதாக வரலாற்றை குறிக்கப்படுகிறது. இதை கேட்டு அந்த மன்னர் ஹாரிஷ் பாதுஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய நிழலத்தை நினைத்து நினைத்து தேம்பி தேம்பி அழுதான்பதாக வரலாற்றை குறிக்கப்படுகிறது. உணரணும், சிந்திக்கணும், அல்லாஹ் தஆலா எவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறானே அதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சு அல்லாஹ்க்கு நாம ஷுக்ர் செய்யணும். அதற்கு நான் அறிஞர் அல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, மனிதனே நீ பெருமை அளிக்கிறாயே, எல்லாம் என்னை கொண்டுதான் ஆகும், என்னை கொண்டுதான் ஆகும், நான் இல்லாவிட்டால் எதுவில்லை என்பதால் பெருமை அளித்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு பெருமை அளிப்பதற்கு உனக்கு என்னப்பா தகுதி இருக்கிறது கேட்கிறாங்க. அவ்வளவுகா நுதுஃபா வாஹிலுஹா ஜீஃபாங்கறாங்க. உன் ஆரம்பம் நஜீஸுப்பா, உன் முடிவு நஜீஸ் தான். உன்னுடைய ஆரம்பம் நஜீஸ், உன் முடிவும் நஜீஸ். ஆரம்பம் இந்திரிய துளி, அது நஜீஸ், அது வந்தா குளிக்கணும், ஆடையப்பட்டு அதை சுத்தப்படுத்தணும். அவ்வளவுகா நுதுஃபா, ஆரம்பம் நஜீஸ், வாஹிலுஹா ஜீஃபா, உன் முடிவும் நஜீஸ் தான். நீ இறந்த பிறகு உன்னை குளிப்பாட்ட வேண்டும். உன்னை யாரெல்லாம் குளிப்பாட்டுகிறார்களோ அவர்களும் குளிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, ஒரு மனிதன் இறந்து விட்டார்னு சொன்னால் அவர் அந்த பள்ளிக்கு எவ்வளவோ உதவி செய்தாலும் கூட அவர் என்னதான் செய்வாங்க, பள்ளி உள்ள புல்பள்ளி வச்சு யாரும் தொலை வைக்க மாட்டாங்க. இவ்வளவு உதவி அவரே பள்ளியாசலை கட்டி கொடுத்தாலும் பள்ளியுடைய வெளிவரந்தா வச்சுதான் செய்வாங்க, அவரை தொலை வைப்பாங்க. இதான் ஒரு மனிதனுடைய நிலைமை. அவ்வளவுகா நுதுஃபா வாஹிலுஹா ஜீஃபா. சரிப்பா, இதற்கு இடையிலாவது நீ ஒரு பெருமையளிக்கும் விதமாக நீ நடந்து கொள்கிறாய் என்று சொன்னால் அது அந்த சமயத்திலும் இதற்கு இடையிலும் நீ மரத்தையும் சிறியரைத்தான் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே நீ பெருமை அளிப்பதற்கு என்ன உனக்கு அருகதை இருக்கு என்பதாக அதற்கு நான் அறிஞமாக கேட்டதாக வரலாற்றை பிடிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.